பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாசிக்க கேட்போம் சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஆண்டவரே, வாசித்த வேத பகுதியை ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆராதனை செய்து அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஜெபம் என்பது ஆராதனையின் மூலமாக நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறதான ஒரு வழியாய் காணப்படுகிறது. ஹalleluya. Ask God to create a joyful atmosphere. ஹalleluya, praise the Lord. பூமியின் குடிகளே, எல்லாரும் என்ன பண்ணுங்க? shout for joy to the Lord. ஹalleluya. all the earth. தேவனுக்காக நாம் என்ன பண்ணணும்? ஆனந்த சத்தத்தோடு, நாம் சந்தோஷத்தோடு, ஹalleluya, களிப்போடு, ஹalleluya, தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஆவியானவரை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது ஜாய்ஃபுல் அட்மாஸ்பியர் அங்கே உண்டாகும். தேவனுடைய பிரசன்னம் அங்கே உண்டாகும். ஹalleluya. எல்லா ஜனங்களும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வேறு எங்க எனர்ஜெட்டிக்கோடு அவர்கள் தேவனை துதிக்க வேண்டும். அப்படியாய் நாம் துதிக்கும் போது அங்கே ஒரு வல்லமை காணப்படுகிறது, அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. worship the Lord with gladness. hallelujah, praise the Lord. தேவனை ஆராதிக்கும் போது கம்பீர சத்தத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆவியானவரே, எங்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தருளும், எங்கள் ஆடுகளை ஆண்டவரே நீர் மேய்த்தருளும் என்று நாம் கெஞ்சும் போது தேவன் ஆராதனையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான, தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கவலைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கம் பிஃபோர் ஹிம் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ். தேவனுக்கு முன்பதாக வரும்பொழுது நாம் ஆனந்த பாட்டோடு கூட, பாடல்களோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். துதி பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஹalleluya. அடுத்ததாக கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் மேய்ச்சலை கண்டடைய முடியும். Know that the Lord is God. It is He who made us and we are His. We are His people, the sheep of His pasture. Hallelujah. நாம் தேவனின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை மேய்ப்பர் இருக்கிறார். அவர் நம்மை மேய்ச்சலிலே கொண்டு போவார். அப்படி என்றால் நாம் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம் மேய்ப்பராய் இருந்து நம்மை மேய்ச்சலின் ஆடுகளாய் நடத்துவார். ஹalleluya, praise the Lord. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு கொண்டிருக்கிறதான உறவு, என்கவுண்டர் வித் காட். ஹalleluya. The people will have a significant encounter with God. hallelujah. அப்படிப்பட்டதான நல்ல ஒரு தெளிந்த ஒரு தேவனை சந்திக்கிற ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஹalleluya. நம்ம எப்படி கர்த்தருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? அவரோடு கூட நாம் என்ன பண்ணணும்? நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் செல்ல வேண்டும். enter his gates with thanksgiving. hallelujah. and his courts with praise. give thanks to him and praise his name. hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்திருந்தால் மட்டுமே நம் நன்றியுள்ள இருதயத்தோடு செயல்பட முடியும். நாம் அவருக்கு மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கும்போது நம் மேய்ச்சலை கண்டடைகிறோம். ஹalleluya. நம்முடைய ரெஸ்பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the people will respond to God with thanksgiving and praise. ஜனங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஹalleluya. வசன நாளில் இதை தான் நாம் கற்றுக்கிறோம். enter his gates with thanksgiving. தேவனுடைய பிரகாரங்களிலே நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் கடந்து செல்லும் வேண்டும். hallelujah, praise the Lord.
கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. For the Lord is good and his love endures forever. His faithfulness continues through all generations. What a blessing. If you are faithful before God, your generation will be blessed by Almighty God. Hallelujah. நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ஜனங்க ரிவார்ட் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பார்? இவன் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறான், என் புள்ள நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறான். இருதயத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதி, உம்முடைய வம்சம் இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். God bless you.